வணக்கம் குருஜி. வணக்கம் சார். சுக்கிர பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் ஆகஸ்ட் 1 செவ்வாய் பயிற்சி, ஆகஸ்ட் 2 சுக்கிர பயிற்சி. இந்த செவ்வாய் பகவான் 50-51 நாட்கள், சுக்கிரன் 28 நாட்கள். இது எப்படி இருக்கும் இந்த காலகட்டம்? இந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கிர பயிற்சியும் உடனே வந்துடுறதுனால தான் நம்ம சேர்த்து போடுறோம். ஆமாம். இதில் என்ன அப்படின்னா, செவ்வாய் 1ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 20/9 வரைக்கும் இருக்கார். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் 50 நாளுக்கு மேலே இருக்கார் அவர். சுக்கிரனும் பார்த்தீங்கன்னாக்க 2ஆம் தேதியிலிருந்து 29 தேதி, கிட்டத்தட்ட 28 நாட்கள் அவர் கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். ஏன் அப்படின்னா, கன்னி ராசி அப்படிங்கும்போது புதனோட வீடு. புதனோட வீட்டில் சுக்கிரனுக்கு அங்கே வேலையே கிடையாது. எப்போவுமே அறிவோடு இருக்கிற போது பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க எல்லாருமே. இப்போ படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது படிப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர பொழுதுபோக்கில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அதனால தான் கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நீச்சம் அடைகிறார் சுக்கிர பகவான். செவ்வாயும் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் பகை, மிதுன ராசி பகை வீட்டில் தான் இருக்க போகிறார். பட் அதை பற்றி பெரிய அளவில் இல்லை. ஏன்னா எந்தெந்த இடத்துல ஸ்தான பலமோ அதுக்குண்டான வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியும் செவ்வாய் பகவானோட பெயர்ச்சியும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நமது ஆன்மீகம் ப்ளஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள். அதேமாரி எல்லா பதிவையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் வாட்ஸ்அப்பில் வாங்க பேசலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மகர ராசி. மகர ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பயிற்சி, 9ஆம் இடத்துல சுக்கிரன் பயிற்சி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், ஆனால் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் நீசமாகிறார். இந்த சுக்கிர பகவானுக்கு சனியோடைய பார்வையும் இன்னொன்று செவ்வாயோட பார்வையும் 9ஆம் இடத்துக்கு. இது மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி சூப்பருங்க. ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். உபஜயஸ்தானங்களில் ஒன்று. மறைவுனாலும் மறைந்து இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இவர் உட்கார்றார். ஸோ செவ்வாயோட பலம் இவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கிது. ஏன்னா இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுகாதிபதி, லாபாதிபதி, 4-11 கூடையவன் 6ஆம் இடத்துல மறைந்து உபஜயஸ்தானங்களில் உட்காந்து இவங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பாரு, லாபத்தை கொடுக்க. என்ன லாபம்? உத்தியோகம் அப்படின்னாலே லாபம் என்ன? உயர்வுகள். ஸோ இவங்க எப்போ பண்ணின சின்ன சின்ன வேலைகள் கூட இப்போ லாபத்தை கொடுக்கும், உயர்வுகளை கொடுக்கும். அதுமாரி தொழில் ரீதியாக இவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனாலும் இந்த கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி தான் பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் அடைகிறார், 5-10 குடையவன். இவங்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கனாலே ஒரு 2 விஷயத்தில் ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. மகரத்துக்கு அதிபதி சனி பகவான்னாலும் உழைக்கக்கூடியவர் இவர்கள். அதே சமயம் இவங்களுக்கு 2 விஷயத்தில் ரொம்ப ஈடுபாடு அதிகமாக இருக்கும். குழந்தைகள் மேலே ரொம்ப பிரியம் வைப்பாங்க. அந்த எல்லா குழந்தைகள், இவங்களுக்கு ஒரு 10 குழந்தைகள் இருந்தாலும் 10 குழந்தைகள் மேலேயும் பிரியம் வைப்பாங்க. அடுத்து தொழில் மேலே பிரியம் வைப்பாங்க. உத்தியோகமாகட்டும், தொழில், வியாபாரம், அது 2யும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா காதலிக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த 2 விஷயத்துலேயும் காதலிப்பாங்க. ஏன்னா சுக்கிரன். ஸோ 2யுமே இவங்க ரொம்ப அற்புதமாக பார்க்கக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் என்ன, அந்த 5-10 குடையவன் 9ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறார். பட் பரவாயில்லை. ஏன் அப்படின்னா, இவங்க ஆல்ரெடி இந்த தொழிலில் எப்போவுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறதுனால 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சாலும் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா எந்த கிரகமும் எதுவும் பண்ணாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள். அப்போ இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சாலும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இந்த செவ்வாய் இவங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுக்க போகிறார். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, ஒரு பெரிய மாற்றத்தை இந்த 50 நாள், அதாவது 28 நாள், இது 50 நாள் இவங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல நாட்கள்னு சொல்லலாம். அதே சமயம் நீங்கள் கேட்கலாம், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு. கண்டிப்பாக அற்புதமாக கிடைக்கும். மனசில் தைரியம் இருக்கும். கண்டிப்பாக இவங்க முயற்சி செய்தார்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அடுத்தபடியாக திருமணம்.
திருமணம் அப்படிங்கும்போது எப்போவுமே வந்து இந்த மகர ராசி நேயர்களுக்கு ஒன்று சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும், இல்லை தடை 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 லேட் ஆகும். இதுதான் ஒன்று, இப்படி இல்லைன்னா அப்படி. அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் குறையும், திருமண யோகம் கைகூடும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல குரு உட்காந்துட்டுருக்கார், ஜென்மராசியை பார்க்குறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது புனிதமான ஒரு இடம், களத்திர பாவம். அந்த 7ஆம் இடத்துல குரு இருந்தாலே இவங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, தடை தாமதம் நடந்துட்டுருக்குன்னா கண்டிப்பாக கிடைச்சிடும். நல்ல அற்புதமான ஒரு மன வாழ்க்கை அமைஞ்சிடும். திருமணத்தை பத்தி தான் கேட்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய தடை தான். இப்ப ராகுவோடைய தசையில் தான் மாட்டிட்டு முடிப்பாங்க நிறைய பேர். ரொம்ப இது என்ன நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதான்னே தெரியாது மகரத்துக்கு. ஏன்னா 2ஆம் இடம். ஆமா, நீங்க சொன்னீங்கல்ல இப்போ 2ஆம் இடத்துல அவர் இருக்காரு ராகு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, திருமணங்கிறது ஒண்ணு லேட்டாவோ இல்லைன்னா சீக்கிரம் ஆயிடும் அப்படின்ட்டு. அது ராகு தசையில தான் நிறைய பேருக்கு பிரச்சனை. அது நல்லா அமைஞ்சாதான் மகர ராசிக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். கரெக்ட் இல்லையா? இப்ப அப்ப நல்லா இருக்காரு. என்னன்னா ஒண்ணு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துல, சுக்கிரன் வந்து நீசம், ஆமா, குரு வந்து 7ஆம் இடத்துல. குரு மட்டும் தான் நல்லா இருக்கு, குரு மட்டும் நம்ம ஒரு கிரகம் நல்லா இருக்கு, மீதி 2 கிரகம் பாதிச்சனாலதான் திருமணம் அப்படிங்கிறது சக்சஸ் ஆகுமா? திருமண வாழ்க்கைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எப்படி? ஏன்னா சுக்கிரனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5-10 கூடையவர் தான். என்ன அவங்க இருந்து 9ஆம் இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். ஒன்றும் பெரிய பாதகம் கிடையாது சுக்கிரனால. ஸோ திருமண யோகம் அப்படிங்கிறது குரு நல்ல ஃபேவரபுளாக இருக்கிறதுனால குருவோட அனுகிரகம் இவங்களுக்கு இருக்குது. ஸோ திருமண யோகத்தை உண்டு பண்ணிடுவார். என்ன 2ஆம் இடத்துல ராகு இருக்காங்க. ஸோ அதுக்குண்டான அந்த பிரீத்தியால் பண்ணணும், ராகு கேதுவுக்காக பண்ணுறது நல்லது. ஏன்னா 2, 8 அப்போ அந்த பிரீத்தி மட்டும் இந்த புற்றுக்கோயில் போகிறது அதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு திருமண யோகம் கைகூடும். ஓகே, இப்போ வந்து மகர ராசிக்கு வந்து திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கா? 6ஆம் இடத்துல செவ்வாய் போகிறார், 1 சுக்கிரன் நீசம், அதுக்கு வந்து சனியோட பார்வை, திடீர் அதிர்ஷ்டம் அதாவது லாட்டரி யோகம், அப்படி இல்லைனாக்கா இப்போ ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் வர்றது. ஏன்னா இப்போ தான் 7 சனி முடிஞ்சு இல்லையா, இதுக்கு முன்னாடி தான் எதில் போட்டாலும் காசு போயிடுது, எதுவுமே வரமாட்டேங்குது. என்ன பண்ணாலும் சரி, நல்லதும் பண்ணாலும் கெட்டது நடக்குது, கெட்டது பண்ணாலும் அதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குது. இப்போ 7 சனி கிடையாது சரிங்களா? இப்போ வந்து திடீர் அதிர்ஷ்டமோ லாட்டரி யோகமோ அப்படி இல்லைனாக்கா ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வர்றதோ, இது மாதிரி ஏதாவது இரட்டிப்பு லாபம், மறைமுக பண வரவு, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? மறைமுக வருமானம் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3ஆம் இடம் சனி பகவான் 7.5 முடிஞ்சிருது, நீங்கள் சொன்னது சரி. ஆனால் 3ஆம் இடம்ங்கிறது அரைமறைவு தான். சனி பகவானால் இவங்களுக்கு கெடுதலே வராது. ஏன்னா இவங்களுக்கு ராசிநாதன் அதான் 3ஆம் இடத்துல தான் இருக்கார், ஒன்றும் பெரிய பாதகம் கிடையாது. ஆனால் அதே சமயம் 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போது எதிர்பாராத ஒரு வருமானம் கண்டிப்பாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லாட்ரியில் திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரியல் எஸ்டேட், ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி வீடு மனை இதெல்லாம் செவ்வாய் தான். அவர் இருக்கிறது 6ஆம் இடம் தான். 6ஆம் இடம்ங்கிறது இப்படியும் எடுத்துக்கலாம், நம்ம உபஜெயஸ்தானங்கள், வெற்றி கிடைக்கக்கூடியது. ஸோ ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதுமாதிரி தொழில் ரீதியாகவும் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல தான் நீச்சம் அடைகிறார். என்ன ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனால் அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரத்தில் தடை இருக்கும், அவ்வளோதான். பட் இவங்க என்றைக்குமே வந்து பாக்கியங்களை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க. என்ன சப்போஸ் இன்னைக்கு இல்லையா, சரி இதெல்லாம் வந்து கடவுளோட இது நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு பக்குவப்பட்டு பேசக்கூடியவர்கள் இந்த மகர ராசி. அப்போ 10ஆம் இடத்து அதிபதி 9ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சா கூட பாக்கியங்களை பற்றி இவங்க கவலைப்பட மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், தாராளமாக நல்லபடியாக நடக்கும். ஏன்னா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அடைகிறார். அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம், ஏன்னா முன்னாடியே நான் சொன்னேன் பாருங்க, இவங்க 2 கண்கள் யாரை பார்ப்பாங்கன்னா தொழில் ஒன்று, குழந்தைகள் ஒன்று. ஸோ குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தொழில் விஷயத்தையும் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக பண்ணலாம். ராசிக்கு குரு பார்வை இருக்கு இல்லையா, இது ஒன்று தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் அப்படிங்கிற இப்போ இடம் சம்மந்தமாக நிறைய பேருக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. கரெக்ட். இப்போ குரு பயிற்சியிலேருந்தே நிறைய பேருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு. அது பாக பிரிவினே நடந்திருக்கு. சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள், இல்லை வீடு கட்டுறது அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை வீடு விற்கிறது அது முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க, எதுவுமே தடையாக இருக்கு. இப்போ செவ்வாயோட பயிற்சிக்கோ சுக்கிர பயிற்சிக்கோ ஏதோ ஒரு நன்மை கிடைக்க வாய்ப்பு இருக்கா? சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறத விட செவ்வாய் பயிற்சி இவங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வீடு விற்கிறது வாங்குறது இதெல்லாம் இவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். இல்லைன்னா இந்த பழைய வீட்டை வாங்குவாங்க, வாங்கி அதை இடிச்சுட்டு ஜாயின்ட் வெஞ்சரில் பண்ணலாமா, அதெல்லாம் இவங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா 6ஆம் இடத்துல மறையிறார் அவர். இது 6ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறார். ஸோ மறைமுகமான ஒரு நன்மைகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும்.
அப்போ அந்த வீடை வாங்கி, அந்த பழைய வீட்டை வாங்கி மராமத்து பண்ணி அதில் போகலாமா, இல்லைன்னா இடிச்சிட்டு டெமாலிஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஏதாவது பண்ணலாமா, இல்லை நம்மளே பண்ணலாமா, அப்படிலாம் உங்களுக்கு ஒரு தாட் கிடைக்கும். அதெல்லாம் இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் கண்டிப்பாக. ஓகே, மகர ராசிக்கு பரிகாரம். மகர ராசிக்கு பரிகாரம் நான் எப்போவுமே சொல்லுவேன், மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணுறது. சனி பகவான் வீடுன்றதுனால அதனால் அது பண்ணுறது விசேஷம். எப்போவுமே ஒரு தைரியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, இவங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணலாம். அதெல்லாம் ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி, 4ஆம் இடத்து அதிபதி நல்லபடியாக இருந்தாலே லாபாதிபதி அவரே தான், சூப்பராக லாபம் கிடைக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக, அவங்களும் சரி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி, அவங்க கண்டிப்பாக அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணாலே போகிறோம். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இல்லைன்னா நீடி தேவை, அந்த தேவை உணர்ந்து நம்ம செய்கிறது நல்லது. ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, அவன் ஆதரவற்றோர் இடம், அங்கே போயிட்டு ஏதாவது கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். பழங்கள் இந்த மாதிரிலாம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணாலே, இந்த சுக்கிர பகவான் நீச்சமடைந்தாலும் அதே சமயம் செவ்வாய் பலமாக இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.